இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை நான். அதுவும் நம்ம எப்படி தோசை தவாவில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மைதா உடம்புக்கு நல்லதே இல்லை, ஆனால் அதில் பண்ணுற நான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாரோட ஃபேவரெட்டும் கூட. ஆனால் நம்ம வீட்டில் எப்படி மைதா சேர்க்காமல் கோதுமை மாவுலே அதே அளவு டேஸ்ட்டோட நல்லா சாஃப்டாக நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை நான் வந்து தவாலே பண்ண போகிறேன், தோசை தவாவில். அதனால இதுக்கு அவனும் தேவையில்லை. இவ்வளோ டேஸ்டியான நானை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். நான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே வந்து 1/2 கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப சுடக்கூடாது, கை வச்சா பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால நல்லா வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸ்ட் வந்து சுகர் சாப்பிட்டு தான் வளரும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட், ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்லலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஈஸ்ட் கிடைக்கல அப்படின்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப் அளவு தயிர், இது எல்லாத்தையுமே மாவோட சேர்த்தே நீங்கள் வந்து பெசரிடலாம். இப்போ ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வெதுவெதுப்பான இடத்துல 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம இதில் மைதா மாவு சேர்க்க போகிறதில்ல. 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில். சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி அதிகமாக வாசனை வர்ற எண்ணெயை தவிர்த்திடலாம். அடுத்து இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசறிக்க போகிறோம். அதோட பதம் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து பிசைகிறப்ப கையில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மாவு கிடைக்கும். அந்த பதத்தில் நம்ம தண்ணி சேர்க்குறத நிறுத்திடணும். எனக்கு மொத்தமாக 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு மாவு வந்து இந்த பதத்தில் இருக்குது. அதாவது கொஞ்சம் கையில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி பதத்தில் இருக்குது. இதை நான் வந்து இன்னும் வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கையில் வச்சு பிசைஞ்சிட்டே இருக்க போகிறேன். அப்படி பிசைஞ்சிட்டே இருந்தோன்னா கையில் ஒட்டாமல் ஒரு மாவு கிடைக்கும். அந்த மாவை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு வந்து கையில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து பிசைகிறத ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ மாவு காஞ்சி போகாமல் இருக்க அதோட மேலேயும் சைட்லலாம் நல்லா எண்ணெய் தடவி விட்ருங்க. அப்போ தான் வந்து மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். பவுல்லையும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா அது ப்ரூஃப் ஆகி வர்றப்ப டபுள் ஆகும் சைஸு. அதனால சைடில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு காட்டன் டவல் வச்சு மூடிட்டு நல்லா வெதுவெதுப்பான இடத்துல வைக்கணும். ரொம்ப வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவனை ஆஃப் பண்ணிவிட்டு, ஆன் பண்ணாமல் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வைக்கலாம். அப்படின்னா சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆயிரும். இந்தியாவில் இருக்கீங்கன்னா வெளியில் வச்சிங்கனாவே அது வெதுவெதுப்பில் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் வந்து அவன் யூஸ் பண்ண தேவையில்லை. டபுள் சைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம நான் மாவு 2 மடங்காக டபுள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நான் பண்ணால் தான் நான் வந்து சாஃப்டாக வரும். சிலர் வந்து இதை திரும்ப பிசைஞ்சிட்டு நான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது அவ்வளோ சாஃப்டாக வராது. அதனால் இதை பிசையாமல் அப்படியே இதிலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்து நம்ம நானாக விரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வர கோதுமை மாவு தொட்டு நம்ம வந்து நானை விரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செய்யலாம். ரவுண்டாக, அப்படி இல்லைன்னா சதுரமாக, எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் செய்யலாம். நான் கடையில் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி ஷேப்பில் செஞ்சுருக்கேன். அப்போனா வந்து நமக்கு கடையில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நானை இப்போ நம்ம தவாவில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கார்லிக் நான் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கார்லிக் நான் பண்ணுறதுக்கு நான் இங்கே நான் மேலே சின்ன சின்னதாக நறுக்குன பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே ரொம்ப பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை,
இதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த சப்பாத்தி கட்டை, அதை வச்சு ஒரு தடவை அமுத்தி விட்டிங்கன்னா நான்லேருந்து பூண்டும் கொத்தமல்லி இலையும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இந்த கார்லிக் நானில் மேலே வந்து கொஞ்சமாக உருக்குன வெண்ணெய் அதையும் சேர்த்துட்டு நம்ம இதை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நானை வந்து போட்டு எடுக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு இரும்பு தவாவை சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் நம்ம நானை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கார்லிக் நான் நம்ம போட்டு எடுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்து மேலே வந்து பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடணும். மேலே நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டிங்கன்னா வேகாது. உங்ககிட்ட கேஸ் ஸ்டவ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே தீயில காட்டலாம். அப்படி இல்லைன்னா தவாலே திருப்பி போட்டிங்கனாலும் நல்லா அவன் தந்தூரில் வைக்கிற மாதிரி நல்லா தீஞ்சு தான் வரும். இப்போ நான் வந்து அடியில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு இப்போ மேலேயும் பட்டர் தடவிட்டு நம்ம எடுத்துடலாம். நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு கூட பட்டர் தடவலாம். அப்படி இல்லைன்னா இதிலே தடவிடலாம். இப்போ நல்லா சூப்பராக கார்லிக் நான் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே சாதா நானையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். சாதா நானும் கார்லிக் நான் பண்ணுற மாதிரியே தாங்க. நானை தவாவில் சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்து நல்லா பபுள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறமா 2 சைடும் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான கார்லிக் நான் அப்புறம் தவா நான் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கிரேவி இது கூட எல்லாம் சர்வ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பன்னீர் கிரேவி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறம் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.